தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 15. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலானது ஆண்டவரே எந்த பலவீனமா இருந்தாலும், என்ன வியாதியா இருந்தாலும் ஆண்டவரை சுகப்படுத்துறதுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையானது ஆண்டவரே மரித்தோரையும் உயிரோடு எழும்பச் செய்கிற வல்லமை ஆண்டவரே. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரத்துல எந்த ஒரு வேதனையா இருந்தாலும், எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், கண்களிலோ ஆண்டவரே இருதயத்திலேயோ ஆண்டவரே நரம்புகளிலேயோ எலும்புகளிலேயோ ஆண்டவரே சதை பகுதிகளுக்குள்ளேயோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்ன பலவீனங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே மருத்துவர்களால தீர்க்க முடியாத ஆண்டவரே வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய தொடுதலானது ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இடத்திலே ஆண்டவரே தெய்வீக தொடுதல், தெய்வீக வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. எல்லா மறதி வியாதிகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையானது உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரீரத்துல உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே எந்த இடத்துல எந்த பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொடும் பொழுது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று சுகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எழுந்திருந்து தங்களுடைய பணிகளை செய்யத்தக்கதான பலனாலே கத்த நிரப்புகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்ப பையை கத்த தொடும்படியாய் செபிக்கிறேன். முதுகு பகுதியிலே கத்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை கத்தர் இந்த நாளை மாற்றி போட்டு ஆண்டவரே பேதுரு மாமியை எழுந்திருந்து ஆண்டவரை பணிவிடை செய்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எழுந்திருந்து தங்களுடைய பணியை செய்யத்தக்க ஒரு பலன் இறங்குகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை அண்டிக் கொள்ளட்டும், உம்மை தங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.